வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இன்றைக்கி மட்டன் தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஹைதராபாத் ஸ்டைலில் பண்ண போகிறோம். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லையும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் 1/4 கிலோ கறி எடுத்திருக்கேன். மட்டன் அது ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறமா தனியாக அந்த தண்ணி அப்படியே வச்சுருங்க. கறியை மட்டும் எடுத்து ஒரு பவுலில் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரியாணியில் போட வேண்டிய மசாலா எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கலாம். லவங்கம் 2 எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா ரைஸ் வந்து தனியாக செய்வோம், அதுக்கு தனியாக நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டான உப்பு அளவு இருக்கணும். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி தாங்க எடுத்திருக்கேன் 1/4 கிலோ கறிக்கு. ஸோ அப்படி செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். ஸோ வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து ஒரு 3 போர்ஷனாக எடுத்துகிட்டு அதில் ஒரு போர்ஷன் இதில் போட்டுக்கோங்க. தக்காளி வந்துட்டு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கிட்டு 1 வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு புடி புதினா இலை, தயிர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்துட்டு ஃபுல்லாகவே இதிலேயே நம்ம போட்டுடலாம். வெங்காயம் மட்டும் 3 போர்ஷன் எடுத்து வச்சுக்கோங்க. 1 ஃப்ரை பண்ணுறதுக்கு, இன்னொன்று இதில் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வந்து நம்ம தாளிக்கும் போது வேணும். ஸோ இது மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 கிளாஸ் ரைஸ் வந்துட்டு நான் செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டேன். ஸோ அது வந்துட்டு நல்லா ஒலை கொதிக்கும்போது அரிசி போட்டுக்கலாம். இந்த தண்ணியிலே நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். பிரிஞ்சி இலை, அந்த கல்பாசி சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு துண்டு போட்டுக்கோங்க. 2 லவங்கம், 1 பட்டை. ஸோ நம்ம வந்துட்டு செய்யும்போது எல்லாத்தையும் ஒன்றா செய்யும்போது ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி செய்வோமோ அதை மாதிரி தான் நம்ம இதில் தனியாக அது தனியாக எடுத்துக்கணும். ஸோ எண்ணெய் வந்துட்டு 1 ஸ்பூனிலேருந்து 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் வந்துட்டு பொலன்னு வரும். அதுக்காக தான் நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். ஸோ தண்ணி நல்லா கொதிக்குது. அந்த ஸ்பைசஸோடு கொதிக்கும் போது இந்த ரைஸ் போட்டுருங்க. ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 50% தான் வெந்து இருக்கணும். நம்ம கொதி வந்துட்டு ரைஸ் போட்டோடனே ஒரு 5 மினிட்ஸில் பாருங்கள், ரைஸ் சீக்கிரமாகவே வெந்துடும். பிரியாணி ரைஸ் தான், பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 3 துண்டாக போச்சுனாக்கா அதுதாங்க பதம் நம்மளுக்கு. இப்போ நம்ம காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா சாதம் வந்துட்டு கொதிக்கணும். உப்பு வந்துட்டு இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா ரைஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு வந்துச்சு பாருங்கள். இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு 3 இதுவாக துண்டாக போச்சுனாக்கா அதுதான் பதம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரைஸை வந்துட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ ரப்பராவோ எதனா ஒன்று எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துட்டு அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் வந்துட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ தான் நம்ம ஆயிலே போட போகிறோம். ஸோ 4லேருந்து 5 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பிரியாணி நல்லா இருக்கும். ஆயில் நல்லா காஞ்சதும் அப்படியே வெங்காயம் வந்துட்டு இன்னொரு போர்ஷன் வந்துட்டு போட்டுக்கோங்க. இது ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் நம்ம மேரினேட் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக அள்ளி போட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு இது கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வரணும். நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னாக்கா மேலே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது நல்லாயிருக்கும்.
இது டேஸ்ட்டு எவ்வளோ ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் நம்மளுக்கு இந்த ஆனியனு. ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து கரெக்டான இது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக இதை எடுத்து வச்சிடலாம். எப்போ ஆட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் இது பண்ணணும் இந்த பிரியாணி. ஸோ இது எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதுலேயே ஆயில் வந்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இதில் தான் நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு இந்த ஆயிலே போதும். இப்போ இன்னொரு போர்ஷன் வெங்காயம் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி அந்த மேரினேட்லேயே ஃபுல்லாக போட்டாலும் போடலாம், இல்லை அதில் பாதி இதில் பாதி கொஞ்சம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் 2 கிளாஸ் ரைஸ்க்கு. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதங்கணும். இது வதங்கனதும் நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது ஃபுல்லாகவே கொட்டிடலாம். இதில் மட்டன் மசாலாவோடு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு 20 மினிட்ஸ் மேரினேட் பண்ணி வச்சுருங்க, வச்சா போதும். இப்போ பாருங்கள், அது வந்துட்டு அப்படியே தூவுன மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம கறி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை அப்படியே நம்ம இதில் ஊற்றிடலாம். ஏன்னாக்கா அந்த தண்ணியில் வந்துட்டு கீழே ஊற்றிடாதீங்க, வேஸ்ட் பண்ணாத, இல்லைனாக்கா அதோடய ஸ்டாக் எல்லாம் அதுலேயே போயிடும். ஸோ ஆல்ரெடி நம்ம தனியாக வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். அது ஒரு 1/4 மணி நேரம் தான் வேக வைக்கணும் கறி. இல்லைனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு இதுலேயும் போடும்போது இதுலேயும் கொஞ்சம் வேகும் நம்மளுக்கு. அப்போ வந்துட்டு ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும், கறி பீசஸே தெரியாத போயிடும். ஸோ அதனால் ஒரு 1/4 மணி நேரம் வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், தண்ணி வந்துட்டு அந்த தண்ணியே போதும். இப்போ நம்ம ரைஸை போட்டுட்டு தண்ணி வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, அப்படியே கரெக்டாக இருக்கணும். ரைஸுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அதுதான் பதம். ஸோ பத்தலைனாக்கா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரைஸ் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்ச ரைஸு போட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, ரைஸும் தண்ணியும் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ரைஸ் தான் தெரியும், தண்ணி லைட்டாக தெரியணும், அதுதான் பதம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரைட் ஆனியன் போட்டுடலாம். அதையும் சுற்றி போட்டுருங்க. இப்போ சாஃப்ரான் வந்துட்டு வீட்டில் இருந்ததுன்னா குங்குமப்பூ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மேலே பாருங்கள், அது கலருக்காக அது ஊற்றுறோம். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா ஊற்றுங்க. இது ஃப்ளேவருக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த குங்குமப்பூவும் அதுலேயே போட்டுருங்க. போட்டுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸில் பாருங்கள், நம்மளுக்கு வந்துட்டு ரைஸு சூப்பராக வெந்து சூப்பராக வந்திருக்கும். கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு கறியும் நல்லா வெந்திருக்கும், தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஒரு கொத்தமல்லி தழை போட்டு ரைத்தாவோட சர்வ் பண்ணிவிடுங்க. சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.